காலையில் 3:30 மணிக்கு எந்திரிச்சு 4 மணிக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும், நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஸோ காலையில் அரௌண்ட் ஒரு 6:30 நம்ம A to Bயில் ஸ்டாப் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். ஸோ அது வரைக்குமே எந்த ஹோட்டல்ஸுமே நம்ம கண்ணில் தென்படல, மீனிங் எல்லாமே க்ளோஸ்டாக இருந்தது. ஸோ இந்த A to B வந்து ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் நம்ம வீட்டிலேருந்து க்ளோஸ் டு ஹாசன் வரும். பெங்களூர் டு மேங்களூர் நிறைய ரூட்ஸ் இருக்குது, பட் நாம் எடுத்த ரூட் வந்துட்டு ஷிரடி காட்ஸ் வழியா. ஸோ அது வந்துட்டு இங்கே பெங்களூர், நெல்மங்கலா, அங்கேருந்து குனிகல், ஹாசன், சக்லேஷ்பூர், உப்பினங்கடி, பண்ட்வால், மேங்களூர் அந்த ரூட் வரும். நான் என்னோடய MBA வந்து மேங்களூரில் தான் படித்தேன். ஸோ அடிக்கடி இந்த ரூட்டில் போயிட்டு வந்ததுனால நான் சொல்கிறேன், இந்த ரூட்டில் ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. பட் புதுசாக போகிறவங்களுக்கு கண்டிப்பாக தோணும், என்னடா இவ்வளோ டைவர்ஷன்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி ஹாசன் வந்துட்டு அந்த ஊரில் கிட்டக்கிட்ட ஒரு 10 to 20 கிலோமீட்டர்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது. ஆனால் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா முன்னே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் to 70 கிலோமீட்டர்ஸ் காட் செக்ஷன் மாதிரி இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் தான் ரொம்ப ஸ்டீப்பான காட் செக்ஷன் வருது. பெங்களூர்லேருந்து நீங்கள் வரீங்கன்னா கரெக்டாக அந்த ஷிரடி அப்படின்ற ஊருக்கு முன்னாடி ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் கொஞ்சம் ஸ்டீப்பாக தான் இருக்குது. முன்னே அதே வந்துட்டு நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 70 கிலோமீட்டர்ஸ் அளவுக்கு இருந்தது. ஸோ கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லலாம். பட் நான் ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், நீங்கள் இன்னும் ஒரு 3 to 5 இயர்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த ரூட்டு செம்மையாக இருக்கும். இப்போத்துக்கு புதுசாக அந்த ரூட்டில் ஓட்டுறவங்களுக்கு ஸ்லைட்டாக சேலஞ்சிங்காக இருக்கலாம். பிகாஸ் ரோட்ஸ் கொஞ்சம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது, ஸ்டீப்பாக இருக்குது, ப்ளஸ் அங்கே ரொம்ப ரேஷ் டிரைவிங்கும் ஆகும். உங்களோட சேஃப்டியில் எப்போவுமே காஷியஸாக கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. நான் பயப்படுத்துகிறேன்னு நினைக்காதீங்க. இது வந்து ஒரு ப்ராப்பர் என்ன சொல்கிறது, பெரிய பெரிய வண்டிங்க, அதாவது பெட்ரோலியம் வண்டிங்கெல்லாம் போயிட்டு வர 2 வீலராக அவங்க மனுஷனாக கூட மதிக்க மாட்டாங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நைட் ட்ராவலை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபுட் வந்து முன்னைக்குன்னா ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நிறைய ஹோட்டல்ஸ் அந்த ரூட்டில் இப்போ இருக்குது. அண்ட் டோல் வந்து 1 way க்ளோஸ் டு 400 rupees ஆகும். அண்ட் ஃபியூல் வந்து நம்மளுக்கு நம்ம வண்டி கொடுக்குற மைலேஜ் வந்து க்ளோஸ் டு 18 kilometers per liter. ஸோ அதனால் நம்மளுக்கு க்ளோஸ் டு 3000 rupees ஃபியூலுக்கு போச்சு. இந்த வீடியோவில் நான் நிறைய கிளிப்பிங்ஸ் போட்டிருக்கேன். ரோடு எவ்வளோ மோசமாக இருக்கிறதுன்னு போட்டிருக்கேன், எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு போட்டிருக்கேன். இது எதுவுமே வந்துட்டு பயமுறுத்துறதுக்கு கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ அன்றைக்கி நம்ம 4 o'clock வீட்டிலேருந்து வண்டி எடுத்தோம். அண்ட் அங்கே போய் ரீச் ஆகும்போது வாஸ் க்ளோஸ் டு அரவுண்ட் 11:45 மேங்களூர் ரீச் ஆகிட்டோம். அங்கே வந்துட்டு நம்ம லஞ்ச் சாப்பிட்டு போனோம். லஞ்சு முடிச்சுட்டு என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோம். என்னோடய ஃப்ரெண்டு வீடு வந்து மேங்களூர்லேருந்து 50 kilometers, உடுப்பி அப்படின்ற ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லைங்களா, அங்கே தான் அவளோட வீடு. பட் அங்கே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மேங்களூர் எப்போ வந்தாலுமே இந்த சர்ச்சை நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். இதை பற்றி நான் அடுத்த vlogல சொல்கிறேன்.